நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுன்னா 90% அது டெர்மினேட் ஆகாது. நிச்சயதார்த்தம் ஒரு நிச்சயதார்த்தத்தோட நின்னு போன கல்யாணங்கள் ஏராளமா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலையே, 90% ஆகாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். 10% ஆகும். இப்போ நான் ஒரு கணக்கு சொல்றேன். இது ஒரு லவ் மேரேஜ் இல்லையே. இருங்க நான் ஒரு கணக்கு சொல்றேன் சார். இல்ல இது லவ் மேரேஜ் இல்ல, கன்ஃபார்மா கல்யாணம் நடக்கும் சொல்லல. அதாவது லவ்வே இல்லாத ஒரு கூட்டணி இது. இருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இல்ல பாயிண்ட்க்கு வருவோம். இப்போ நம்ம நண்பர் மணிகண்டன் 150 சீட் சொன்னார் இல்லையா, 140ன்னா ஓகே ஆயிரும், துருவாயிடும். 140 சீட் அதிமுக. நான் சொல்றதை நோட் பண்ணி 140 பேனல் நோட் பண்ணுங்க. 140 சீட்டு அதிமுக. விஜய்க்கு தாவேகா வந்து 50 சீட் சார். ஓகே 50 சீட் கொடுத்தா 40 சீட் ஜெயிச்சிரும். 190 ஆச்சு. சரி 190. பாஜக 30. அப்புறம் நீங்க அமமுக 5 இன்க்ளூட் ஓபிஎஸ். அதுல ஓபிஎஸ் சோளிங்கர் அதுல இருக்குது. ஓபிஎஸ் சோளிங்கர் அதுல உண்டு. இல்ல இதெல்லாம் மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்க தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். சரி 5 ஓபிஎஸ் க்கு எத்தனை? ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் அமமுக இந்த மூணு நான் ஒண்ணா சேர்த்து 5 சீட் நோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் தேமுதிக ஓபிஎஸ்க்கும் இதுக்கு அமமுகவுக்கு சேர்த்து 5 தான். 5 சீட். ஓகே அவங்களுக்குள்ள அது எப்படி அந்த கணக்கு ஓடிட்டு இருக்கு. அதனால சொல்றேன் 2 பிரிச்சுக்கலாம். தேமுதிக இல்ல 2 பிரிச்சுக்கலாம். தேமுதிக இல்ல ஒரு ஓபிஎஸ் பையனுக்கு சார் அவர் கணக்கு சொல்றாரு. ஓபிஎஸ் மனைவிக்கு ஒண்ணு, இல்ல ஓபி ராஜாவுக்கு ஒண்ணு. அது நமக்கு சரி வாங்க கணக்குக்கு வாங்க. நீங்க உங்க கணக்கு வாங்க. என்ன லாஜிக் இல்ல ஒரு உள்ள நீங்க போடுறது சார் அவர் சொல்றது டெல்லி கணக்கு சார். அத கேப்போம் சார். இருங்க சார். பாமக 4. ஓகே பாமகவுக்கு 4 தானா? தேமுதிக 2. கூட்டணிக்கு வர்றது தடப்பட்டு நீங்க சொல்றத வர்ற கட்சி எல்லாம் போய்டும். குமார் இல்ல குமார் என்ன குமார் தடுக்கிற கருத்து இது. குமார் பாமகவுக்கு 4 காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. செல்வாக்கு இருக்கு உங்களுக்கு. இல்ல அவங்க செல்வாக்கு என்ன தெரியும் உங்களுக்கு? தெரியும் வட மாவட்டத்துல எப்படி 4ன்னு சொல்றீங்க? 31 இடங்கள் இப்ப எத்தனை சார் பாமக முத 30 கொடுத்தா வராங்களான்னு பாருங்க. என்ன பேச்சுவார்த்தை இருக்குங்கிறது கடந்த தேர்தலில் எத்தனை அதுக்கப்புறம் கூட குறைய வர்றது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகள் போட்டிட்டார்கள்? இருக்கிற நிலவரம் இதுதான். உங்களுடைய கணக்கு குழப்பத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. யாரோட கணக்கு இல்ல சார். இது நடுவுல பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் தொடர்பு. பாமகவுக்கு வட மாவட்டத்துல 4 சீட்டு தான் கொடுக்க முடியும். இது வந்து இருங்க அருணன். இல்ல மிக முக்கியமான ஏதோ ஒரு பெரிய கணக்கு சொல்லிட்டீங்க. அருணன் இதை குறுக்கிட்டார். அருணன் சார் இல்லை நான் அது சொன்னேன் பாருங்க. விஜய் கட்சி இந்த கூட்டணிக்குள்ளே வந்தால் சீட்டு பிரிக்கிறதுல எவ்வளோ விவகாரம் வரும்னு நான் பொதுவாக சொன்னேன். இப்போ காங்கிரீட்டாக தெரிஞ்சு வச்சா இப்போ குமார் எப்படி ஒரு கணக்கு போடுறாரு பாருங்க. நண்பர் மணிகண்டன் அவர் 150ல் நிற்கிறாரு. இவர் வந்து அதில் ஒரு 10 20 வெட்டியா. அப்புறம் இப்படியா போட்டு கடைசியில் பாமகவுக்கு 4 சீட்டு தான் அப்படி. இது வந்து தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டாப்ல. அவரால் குமாரை தயவு செஞ்சு லேசாக நினைக்கக்கூடாது. இதை கேட்கிற நேயர்களே தயவு செய்து நண்பர் குமாரை லேசாக நினைக்காதீங்க. அவர் டெல்லி வட்டாரத்திலேயே ரொம்ப முக்கியமானவர். அவருக்கு நிச்சயமாக குமாரோட குரலே பாஜகவுடைய ஆமா நீங்க லேசாக நினைக்கக்கூடாது. பாஜகவின் குரல் இது. இப்போ பாஜக பெரிய விஷயம் பாருங்க. 30 சீட்டோட பாஜக ஒத்துக்கிறது. ஆனால் பாமகவுக்கு 4 சீட்டு தான். ஆனால் மெகா கூட்டணி பாமக வருது. இப்படி ஒரு அற்புதமான ஐடியா என்பதை பாஜக இது பண்ணிட்டு இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.